is still under chapter 1 functions. So second question பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா the relation between P and Q in order pairs இது தந்திருக்காங்களா. ஸோ இதில் என்னென்னா ஒரு ரிலேஷன் வந்துட்டு ஆர்டர் பேர்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு தந்திருக்காங்க. ஸோ நார்மலாக வந்துட்டு நம்மளுக்கு அந்த கொஸ்டின் ஒனில் இருந்த மாதிரி லைக் இந்த மாதிரியான வேல தான் வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷன் பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்துட்டு இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பேர்ஸாக தந்திருக்காங்க. ஓகே, பேர்ஸ் தந்திருக்காங்க. ஸோ இஃப் யூ ஒன் மீன்ஸ் நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு ஏரோ டயக்ராமாக நம்ம மாற்றிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் இஃப் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இதை ஏரோ டயக்ராமாக மாற்றிக்கலாம். ஓகேயா. ஸோ ஓகே, ஏரோ டயக்ராம் படி ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆப்ஜெக்ட் அண்ட் இமேஜ்னு பார்ப்போம். ஓகேயா. எப்போதுமே வந்துட்டு இந்த சைட் இருக்கிறது ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். ஓகேயா. அண்ட் இந்த சைட் இருக்கிறது இமேஜாக இருக்கும். ஓகேயா. இமேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டில் வந்துட்டு நம்மளுக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 2 இருக்குது, 2 4 4 6 8. ஸோ டோட்டல் வந்துட்டு நம்மளுக்கு 2 4 6 8 4 நம்பர் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு அந்த 4 நம்பர் மட்டும் தான் எழுத போகிறேன். 2 4 6 and 8. ஓகே ஓகே, 4 நம்பர். அண்ட் தென் இமேஜ் சைட்னா வந்துட்டு அந்த ரெண்டாவது நம்பர் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னா 4 இருக்குது, 2 இருக்குது, திரும்பி 4 3 and 4. ஸோ மொத்தமாக வந்துட்டு 2 3 and 4 3 நம்பர்ஸ் தான் இருக்குது. ஓகேயா. ஸோ இங்கிட்டு வந்துட்டு மொத்தம் 3 நம்பர்ஸ் 2 3 and 4. ஓகேயா. ஓகே, அண்ட் தென் இதை வந்துட்டு இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேப்படி 2னா 4ல லே பண்ணுதுல. ஸோ 2 2 4. ஓகே, அண்ட் தென் ரெண்டாவது வந்துட்டு 4ல இருக்கிறப்ப 4 2 2. ஸோ 4 2 2னா இங்கேருந்து இங்கே. அண்ட் தென் மூணாவது வந்துட்டு 4 2 4. ஸோ 4 சேம் 4லேருந்து ஓகே திரும்பி 4லேருந்து 4. ஓகே, இந்த மாதிரிலாம் போடக்கூடாது, வெறும் ஸ்ட்ரெயிட் லைன் தானே. straight line or anything. Okay, 4 to 4, again 4 to 4, then 6 to 3, 6 to 3, கடைசியா 8 to 4, 8 to 4. okay, so இப்போ இதில் வந்துட்டு மொத்தம் வந்துட்டு 5 இது இருக்குல்ல, 5 ஆப்ஜெக்ட் அண்ட் 3 இமேஜ் இருக்குது நம்மளுக்கு. ஓகே, ஸோ இது படி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு 3 கேள்வி இருக்குது, ஏபிசிஎன்னு. அது பார்க்கும் போது ஏ வந்துட்டு represent the above relation in graph form. ஸோ இது வந்துட்டு ஏரோ டயக்ராம்னு சொல்லுவோம். நம்ம என்ன சொல்லுவோம்? ஏரோ டயக்ராம்னு சொல்லுவோம்ல. ஸோ இதை வந்துட்டு கிராஃப் ஃபார்மில் வரைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கிராஃப் ஃபார்ம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மல் கிராஃப். ஓகே, கிராஃப்னா என்ன? இந்த மாதிரி தாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு பேசிக் திங் என்னென்னா கிராஃபில் பக்ஸி எக்ஸ் அண்ட் பக்ஸி ஒய் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு பக்ஸி ஒய்னா இது வந்துட்டு பக்ஸி எக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அஃப்கோர்ஸ் நம்ம லேபிள் பண்ணோம்ல எக்ஸ், அண்ட் இது வந்துட்டு ஒய்னு நம்ம லேபிள் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு எது ஆப்ஜெக்ட் எது இமேஜ் நம்ம இது பண்ணுவோம். ஸோ எக்ஸ் வந்துட்டு எப்போதுமே ஆப்ஜெக்டாக தான் இருக்கும்ல. எக்ஸ் வந்துட்டு எப்போதுமே ஆப்ஜெக்டாக தான் இருக்கும், ஒய் வந்துட்டு இமேஜாக இருக்கும். ஸோ ஹாரிசான்டல் லைனில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஆப்ஜெக்டாக இருக்கும், வெர்டிக்கல் லைனில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு இமேஜாக இருக்கும். ஸோ மொதல் வந்துட்டு நம்மளோட நம்பர்ஸ்லாம் வந்துட்டு லேபிள் பண்ணிக்கலாம்ல. ஸோ இங்கே கீழே எக்ஸில் வந்துட்டு ஆப்ஜெக்ட் வந்துட்டு நம்மளுக்கு ×2 படி 2 4 6 8 அந்த மாதிரின்ட்டு இருக்குது. ஸோ நான் ஒரு 10 வரைக்கும் போட போகிறேன்ல.
So 2, 4, 6, 8 and 10. Okay. And then y image இதில் வந்துட்டு 2 3 4 வரைக்கும் இருக்கு. ஸோ நான் மேபி இதுவும் வந்துட்டு டைம்ஸ் 2ல் போடலான் இருக்கேன். ஸோ 2 6 and சாரி 2 4 6 வரும். 2 4 and 6. ஓகே. ஸோ இப்போ இது மூலியமாக நம்ம கிராஃப் பிளாட் பண்ண போகிறோம். தட்ஸ் இட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2 வந்துட்டு எங்கே கனெக்ட் ஆகுது, 2 வந்துட்டு அதோட எண்டிங் பாயிண்ட் வந்துட்டு 4. ஸோ 2ல் இருந்துட்டு 4க்கு நம்ம ஒரு பிளாட் பண்ணலாம். ஸோ 2 இங்கே வரும்ல. ஸோ இதான் வந்துட்டு அதோட பிளாட்டாக இருக்கும். ஓகே. ஸோ 1 பாயிண்ட் வந்துட்டு நம்ம இது பண்ணிட்டோம். ரெண்டாவது 4 to 2, 4லேருந்து 2க்கு. ஓகே. ஸோ எக்ஸில் இருக்கிற 4, வாயில் இருக்கிற 2. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே. நெக்ஸ்ட் 4 to 4, ஸ்டில் எக்ஸில் இருக்கிற 4 தான். அண்ட் தென் வாயில் இருக்கிற இது. ஓகே. ஸோ இங்கே ஒரு டாட் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே. அண்ட் தென் 6 3, 6ம் 3யும். ஸோ 3னா வந்துட்டு எங்கே வரும், in between 2 and 4. ஸோ இங்கே தான் வந்துட்டு 3 வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைன் போடணும்னு அவசியம் இல்லை. லைக் ஜஸ்ட் கிளியராக இந்த டாட்ஸ் நம்ம ப்ளாட் பண்ணுறது தான் வந்துட்டு கிராஃப் வரைகிறதுக்கு அர்த்தம் அப்படின்னா. ஸோ அண்ட் தென் கடைசி வந்துட்டு 8 to 4, 8 to 4 ஸ்டில் வந்துட்டு 4 தான். ஸோ இங்கே இருக்கும்ல. ஓகே. ஸோ இந்த ஸ்மால் டாட்ஸ்லாம் வந்துட்டு அவசியம் இருக்க தேவையில்லை. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு கைடன்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு அந்த டாட்ஸ் வரைகிறதுக்கு. ஸோ யூ கேன் இரேஸ் இட்ல. ஸோ இவ்வளோ தான். இது வந்துட்டு நம்ம எந்த ஒரு லைனும் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுதான் கிராஃப். ஸோ இதுதான் கிராஃப் டன். அண்ட் அது வந்துட்டு டிட்டர்மைன் த டைப் ஆஃப் ரிலேஷன். ஓகே. டைப் ஆஃப் ரிலேஷன்னா வந்துட்டு மொத்தம் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஐ மீன் சில டைப் ஆஃப் ரிலேஷன்ஸ் இருக்குது. என்னென்னா பேஸ் ஆன் ஏரோ டயக்ராம் பார்த்தோம் நம்ம அதை சொல்லலாம். இல்லைனா வந்துட்டு நம்மளோட கிராஃப் பற்றியும் நம்ம சொல்லலாம்ல. மொத்தம் வந்துட்டு 4 வகையாக இருக்குது. ஒன்று 1 to 1. 1 to 1னா இப்போ ஒரு இங்கிட்ட ஒரு செட் இருக்குது, இங்கிட்ட ஒரு செட் இருக்குன்னா எல்லாமே 1 to 1. ஒரு நம்பருக்கு ஒரு இமேஜ் தான் இருக்கும், ஒரு ஆப்ஜெக்ட்க்கு ஒரு இமேஜ் தான் இருக்கும், அந்த மாதிரி. அதே வந்துட்டு 1 to many அப்படின்னா செட் ஏ இருக்குது, செட் பி இருக்குது. 1 to manyனா செட் ஏல இருக்கிற ஒரு நம்பர் 2 இடத்துல ஜாயின் பண்ணணும் செட் பியில். ஸோ அதான் வந்துட்டு 1 to manyன்னு சொல்லுவோம். அதே தேர்ட் ஒன் வந்துட்டு many to 1. many to 1னா செட் ஏ செட் பி இருக்குது. செட் ஏல இருக்கிற நம்பர்ஸ் செட் பியில் ஜாயின் பண்ணுறப்ப இப்போ 3 நம்பர்ஸ் இருக்குன்னா 3 நம்பர்ஸும் ஒரே இடத்துல ஜாயின் பண்ணுறது, ஒரே இமேஜ் இருக்கிறது. 3 ஆப்ஜெக்ட்க்கு ஒரே இமேஜ் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு many to 1. ஓகே. ஆப்ஜெக்ட் நிறையா இருந்து இமேஜ் ஒன்று இருந்துச்சுன்னா அது வந்துட்டு many to 1. அதே வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஒன்று இருந்து இமேஜ் வந்துட்டு நிறையா இருந்துச்சுன்னா அது வந்துட்டு 1 to many. ஓகே. ஓகே. லெட்ஸ் சே இது ரெண்டுமே கம்பைன்டாக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சில இடத்துல வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு நிறைய இமேஜ் இருக்குது. அண்ட் தென் மிச்சம் இருக்கிற 2 ஆப்ஜெக்ட் வந்துட்டு நிறையா இமேஜஸ் இருக்குது. அந்த மாதிரினா அதை வந்துட்டு நம்ம many to many அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் இது வந்துட்டு காம்பினேஷன் ஆஃப் 1 to many and many to 1. ஸோ ஆட்டோமேட்டிக்லி வந்துட்டு அது many to many ஆயிரும்ல. ஸோ இப்போ இந்த கேஸில் வந்துட்டு ஓகே. ஓகே. இப்போ இந்த கேஸில் பார்த்தோன்னா
நம்மளுக்கு வந்துட்டு 2லேருந்து 4 போகுது ஒன்று. அண்ட் தென் ஓகே 4 மட்டும் எடுத்துப்போமே. ஓகே இங்கே 1 to many முதல் பார்ப்போம். 1 to many அங்கே இருக்குது இதில். ஓகே ஸோ 4க்கு வந்துட்டு 4 வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட், அதுக்கு வந்துட்டு 2 இமேஜ் இருக்குது, 2 and 4 இருக்குது. ஓகேயா, அப்போ இது வந்துட்டு many to many நம்ம சொல்லலாம். ஓகேயா, ஐ மீன் சாரி 1 to many நம்ம சொல்லலாம். 1 to many தான், it can falls under 1 to many. okay okay second thing பார்த்தீங்கன்னா 2க்கும் 8க்கும் ஒரே ஓகே 2 4 8க்கு ஒரே இமேஜ் தான், which is 4. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப we can consider this as many to 1 also. ஓகே, இதை வந்துட்டு நம்ம many to 1 கூட சொல்லலாம், many to 1. ஸோ இப்போ காம்பினேஷனாக இருக்கிறப்ப, ரெண்டுமே கம்பைனாக இருக்கிறப்ப, ஸோ நம்ம வந்துட்டு ஆட்டோமேட்டிக்லி அதை many to manyன்னு சொல்லுவோம். many to many. ஸோ இதான் வந்துட்டு type of relation for this graphல. I mean இந்த செட்க்கு வந்துட்டு, இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு இதான் வந்துட்டு type of relation. ஸோ B வந்துட்டு ஆன்சர் பண்ணுறோம். கடைசி வந்துட்டு C. state the object of form. object of formனு கேட்குறாங்க. object of form அப்படின்னா ஓகே object of form. ஸோ form வந்துட்டு image, ஆமாவா? ஸோ formோட ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, formோட ஆப்ஜெக்ட் என்னன்னா நம்மளுக்கு மொத்தம் 3 ஆப்ஜெக்ட் இருக்கு, 2 4 8. ஸோ அந்த 3மே வந்துட்டு நம்ம எழுதுவோம்ல. ஓகே, இது வந்துட்டு A முதல், இது வந்துட்டு பியோட ஆன்சர். அண்ட் தென் சி வந்துட்டு ஆப்ஜெக்ட் டு ஃபார்ம் அப்படின்னு கேட்டிருந்தாங்களே, ஆப்ஜெக்ட் ஆஃப் ஃபார்ம். ஓகே, ஆப்ஜெக்ட் ஆஃப் ஃபார்ம்னா நம்மளுக்கு மொத்தம் 3 இருக்குது. ஸோ அந்த 3ஐயும் வந்துட்டு நம்ம எழுதணும்னா, ஸோ எப்படி எழுதணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்பர் ஃபார்ம்லேயே எழுதலாம்ல. ஸோ 2 4 and 8. அப்படியே இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கூட எழுதலாம், 2 4 and 8 இப்படியும் எழுதலாம். ஓகே, ரெண்டுமே கரெக்டு தானே. ஸோ தட்ஸ் இட் ஃபார் question number 2.